பிள்ளைங்க. ஆனால் அவங்க அவங்க இஷ்டத்தை கல்யாணம் பண்ணாலும் நல்ல குடும்பத்தில் வாக்குப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த நிலைமை நம்ம பிச்சைக்காரங்களை விட கேவலமாக இருக்கும். இந்த நிலைமையில் போய் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சரி, ஆனால் அவங்க சொந்த பந்தம் நம்ம பிள்ளைங்கள பேசிடுவாங்கம்மா. இது வரைக்கும் நம்ம ₹1 கொண்டு போய் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்ததில்ல. நம்ம காலம் இப்படியே போகட்டும். நான் இறந்து போனால் கூட டாக்டர் சொல்கிற மாதிரி என்னை மெடிக்கல் காலேஜுக்கு கொடுத்துறோம்மா, நீ சந்தோஷமாக அங்கே போய் அந்த கேம்ப்லேரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உன்னை ராஜாத்தி மாதிரி பார்த்துக்குவாங்க. நல்ல மனுஷருமா அந்த குடிசையில் இருக்கவங்கெல்லாம். நாமளும் பார்த்தல எப்படி நம்மளை பார்த்துக்கிறாங்க. அவங்க துணையோடு நீ எனக்கு என்ன செய்யணுமோ கடைசியில் அது செஞ்சிடம்மா, நீ கடைசியில் அவங்களோட இருமான்னு சொல்லிவிட்டு இவர் கண்ணை மூடிடுறார். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் சொன்ன காலேஜில் ஒரு பாடியை கொடுத்துட்டு இந்த அம்மா அந்த குடிசையில் தங்கி